திருமூல நாயனார் 586வது பாட்டில் இந்த யோகா என்பதில் ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியாதுவாமே. காற்றை உள்ளே நிறுத்தி பதையாச்சுன்னா எமனவே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. அது உள்ளே நிப்பாட்டுறது, இது வெளியில் நிப்பாட்டுறதுக்கும் சொல்கிறார். இது பேர் பாக்கிய கும்பகம். நான் கற்றுக்கிட்டதில்ல. பாக்கிய கும்பகம் யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல. நான் ஓரளவு கடைப்பிடிக்கிறேன். அதனால் புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம், புறப்பட்ட வாயு புகவிடானம், உள்ளே புகவிடா வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றான். உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையவனே. புரிசடை போன புறத்தட்டு புரிசடையவனேன்னு முதல்ல ஒரு பாட்டு பார்த்தோம். புறப்பட்டு போகான் புரிசடையவனே, இங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. அதாவது வாயு காற்று புறப்பட்டு வெளிப்போன வாயுவை மீண்டும் உள்ளே புக முடியாதபடி தடுத்து உள்ளே வராதபடி அவுட் பண்ணி டக்கு பிளாக் பண்ணிடுது. உள்ளே உணர்வு அப்படி நிப்பாட்டிட்டு அப்படியே உணர்வோடு கொண்டு உள்ளே ஒன்றும் இல்லை, காற்று கிடையாது. காற்று கூட வெளியில் இருக்குது, பிளாக் பண்ணியாச்சு, மூடியாச்சு டோரை. இவன் உள்ளுக்குள்ள அந்த உணர்வு அந்த உணர்வோடு உள்ளே ஒன்று கலந்துருந்தான். அதாவது காற்றுங்கிறது கூட தடையாக இருக்குது. அந்த காற்றையும் வெளியிட்டு உள்ளே எம்டியாக வேக்கம் அதில் அப்படியே நின்றால் உள்ளமும் அங்கே நிலையில் உள்ளம் வலுப்பட்டுன்னு இருக்கும். அந்த உள்ளம் அப்படின்னா உள்ளம் பயங்கர ஸ்ட்ரென்தன் ஆகிடுமா. புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. உள்ளே இருக்கிற இறைவன் வெளில போக மாட்டான், வெளியே விட்டு போக மாட்டான். வெளியே படித்த காற்று அது இறைவன் தான். ஆனால் அது விட்டு போக மாட்டான், திரும்ப வேகமாக உள்ளே வருவான். மூச்சு கதை திறந்து விடும்போது கூட்டம் க்ரௌடாக இருக்கும். தேட்டரில் இந்த ஷோ முடிஞ்ச வரை பூட்டி வச்சு அப்படியே க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சு தேட்டரை திறந்து விடுவாங்க. கேட்டுகளை விழுந்தடிச்சு உள்ளே போவான் டம. ஏன்னா ஆர்வத்தில் படம் பார்க்குறது, நம்ம இறைவனை பார்க்குற ஆர்வத்தில் இந்த மூச்சை அடக்கிய அந்த கதவை பிளாக்கை திறந்து விட்டாச்சுன்னா அப்படி நேராக உள்ள வேகமாக இறைவனுடைய ஆற்றல் உள்ளே வரும். புறப்பட்டு போகான், வெளியே போக மாட்டாங்கிறார். அதான் புறப்பட்ட வாயுவை புகவிடா வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றால் புறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையோனே. அந்த உள்ளே இருக்கிற இறைவன் போக மாட்டான், வெளியே போக மாட்டான். நம்ம கூட உள்ளே தங்கியும் காற்றை பிடிச்சிருக்கும் போது உள்ளே இருக்கான், வெளியில் நிப்பாட்டினாலும் அவன் காத்திருக்கான். அப்போ உள்ளும் புறமும் ரெண்டு பக்கம் இருந்து நம்மை காத்தருளி நம்மை வழிநடத்தக்கூடிய அற்புதமான ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் இந்த பிராணாயாம பயிற்சிக்கு இருக்கிறது, இந்த சுவாச பயிற்சிக்கு இருக்கிறது, இந்த மூச்சு பயிற்சிக்கு இருக்கிறது, வாசியகம் சொல்வார்கள் அதுக்கு இருக்கிறது என்பதை கடைப்பிடிக்க வேண்டும். திருமந்திர பணியை உற்ற துணையோடு ஒரு குருவோடு கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் வாழ்க்கை வெற்றி பெறும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.